Praise the Lord. I want to discuss about gifts that cost you nothing. Part number 2. உங்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் வெகுமதிகளை கொடுக்கறதுக்கு ஆனால் உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொன்னீங்கன்னா வேற என்ன மாதிரி ஐடியாஸ் கிஃப்ட்ஸ் கொடுக்கலான்றது பார்ட் நம்பர் 2 இன்றைக்கு. யூனோ நீங்கள் இஃப் யூஆர் அ ஸ்டூடெண்ட் அகெயின் இஃப் யூஆர் த வீட்டில் சின்ன பிள்ளைங்க ஒரு டீனேஜ் சன் அண்ட் டாட்டர் இருந்தீங்க என்றால் உங்களுக்கு சம்பாதிக்க முடியாதனால உங்களுக்கு காசு இல்லாமல் இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்சோ டூ அ கிஃப்ட் சர்வீஸ். சர்வீஸ் இஸ் அ கிஃப்ட். சர்வீஸ் என்ன சொல்கிறேன் என்றால், இஃப் யூஆர் அ கேர்ள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட சொல்லலாம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்கள் சமைக்க போகிறீங்க, ஐ வில் ஹெல்ப் யூ. உங்களுக்கு காய்கறி வெட்டி கொடுக்கவோ இல்லைன்னா சமைத்த ஆகாரத்தை டேபிளில் எல்லாரையும் உட்கார வச்சு அழகாக பிளேட்ஸ்லாம் வச்சு சர்வ் பண்ணுறது, ஆர் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு பாத்திரம் கழுவுறது. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட், அந்த மாதிரி யங் பிள்ளைங்க நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் பண்ணாத ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணலாம். அதே போல் இஃப் யூஆர் அ கை, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கார் இருக்குதோ இல்லைனா பைக்கோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அதை கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி நான் கொடுத்துட்றேன். பாஸ்டர் கேலப் கூட சின்ன வயசில் அவங்க ரெகுலராக அதை பண்ணுவாங்க. காலையில் 5 o'clock எழும்பி போய் அவங்க அப்பாவுடைய காரை he used to wash. So that is really something that you can give it as a gift. இல்லை இதெல்லாம் நாங்கள் வழக்கமாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றால் to find something where இது வரைக்கும் நீங்கள் செய்யாத ஒரு சர்வீஸ் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் தாத்தா பாட்டிக்கோ லாட் ஆஃப் கிராண்ட் பேரண்ட்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியாது. எஸ்பெஷலி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ இல்லைனா அக்கௌண்ட் செட் பண்ணுறது, நிறைய காரியங்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன்னா நீங்கள் எப்பவுமே பிஸியாக இருப்பீங்க. ஸோ கிறிஸ்மஸ் டைமில் யூ கேன் டெல் தம், ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ. உங்களுடைய கேட்ஜெட்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஐ எம் கோயிங் டு ஸ்பெண்ட் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூ கேன் கிவ் அ சர்வீஸ் ஓரியன்ட் கிஃப்ட் ஃபார் கிறிஸ்மஸ் அன்றைக்கு. பெரியவர்களாக இருக்கிற நீங்கள் தாத்தா பாட்டியோ மாமனார் மாமியாரோ அப்படி இல்லைன்னா அப்பா அம்மாவோ அங்கிள் ஆண்டியோ உங்ககிட்ட இப்போ எனக்கு நான் சம்பாதிக்காதனால ஐ டோன்ட் ஹவ் மணி, எனக்கு இப்போது காசு கொடுத்து கிஃப்ட் வாங்க முடியாது, என் பேர பிள்ளைங்களுக்கோ மகனுக்கோ மகள் மருமகன் மருமக்கள்மாருக்கு எனக்கு காசு கொடுத்து வாங்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையிலும் யூ கேன் கிவ் அ கிஃப்ட். என்ன மாதிரி கிஃப்ட் என்றால் உங்களுடைய ப்ரெஷியஸ் திங்ஸ் ஏதாச்சும். மேபி இஃப் யூஆர் அ லேடி உங்கள் நல்ல சாரியோ இல்லை என்றால் இஃப் யூஆர் அ மேன் உங்களுக்கு நல்ல பென் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ ஒரு வாட்ச் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு ஞாபகார்த்தமாகவோ அது ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக நீங்கள் உங்கள் ப்ரெஷியஸ் ஏன்னோ யூஸ் பண்ணாததில்லை நல்ல ஒரு ப்ரெஷியஸ் அவங்களுக்கே தெரியும் இது உங்களுக்கு வேண்டியதாச்சே, நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்களே, இதை போய் எனக்கு கொடுக்குறீங்களே, உண்மையாகவே எனக்கு தான் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் போது உண்மையாகவே they will be very touched. எனக்காக அவங்களுடைய இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் there are lot of ideas. உங்களுக்கு காசு இல்லை அதனால என்னால் கொடுக்க முடியல அப்படின்றத நீங்கள் அது ஒரு தடையாக வைத்து கொள்ளாதீங்க. Try to give gifts to your family members because Christmas is a time of giving. Jesus அவரே ஒரு gift-ஆ வந்தார். So I want to encourage every family to go and give gifts to your family members and have a wonderful Christmas. Merry Christmas. God bless you. God be with you. Amen.